Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறத அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் லிக்விட் லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் வியர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு லிப்ஸ்லேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பிராண்டட் ஒன்றாங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப லோக்கலானதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போகாதீங்க. நல்ல பிராண்டட் ஒன்றா பெஸ்ட் செல்லராக பார்த்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல குட் குவாலிட்டி ஒன்றா யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு லிப்ஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. நைக்கா, அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 2 வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே லிப் பாம் மேலே அப்ளை பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் லிப் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸ் லிப் பாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் பண்ணி அந்த எக்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது பார்த்து நிதானம் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து விட்டுருங்க. வித்தின் இந்த மாதிரி மம் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதாவது உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, அது ஒவ்வொரு லிப்ஸ்டிக்கோட குவாலிட்டியை பொறுத்து. ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஒரு 1 மினிட் எடுக்கும், ஒரு லிப்ஸ்டிக் வந்து வித்தின் செகண்ட்ஸ்லேயே ட்ரை ஆயிரும். அது ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு ஃபார்முலா பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறங்க. டிப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து லேயர் பண்ணுறது. ஸோ இப்போ நல்ல ஒரு ஹைலி பிக்மெண்டட் லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து லேயர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் தேவைப்படுற ஒரு 1 ஸ்வைப் 2 ஸ்வைப்பை உங்களுக்கு லிப்ஸை வந்து கவர் பண்ணுற அளவு உங்களுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே அது உதடுகளில் வந்து வரி வரியாக வந்துடும். ரொம்ப காஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடும். உதடு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இதனால் லிப்ஸில் வந்து நம்ம கருமைகள் வர்றதுக்குலாம் நமக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவைப்படுற அளவு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாலும் போதும். இங்கே இடையில அழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அந்த உள் பக்கம் தான் நமக்கு வந்துட்டு அழியும். அந்த டைமில் வந்து டச்சப் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம அதுவும் ஏதாவது சாப்பிட்டா தான் நமக்கு அப்படி சாப்பிட ஏதாவது டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தாராளமாக அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இருந்து வரும். இதான் என்னோட டிப் நம்பர் 3. ஸோ டிப் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது, ஃப்ளேக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிப் ஸ்க்ரப் நீங்கள் வந்து வச்சு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறங்க. ஸோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நல்லா டெட் ஸ்கில்சன்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். அட் சேம் டைம் நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் லிப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு நிலைக்கும். அது லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி வச்சுக்கிறங்க. இதனால் நல்ல ஒரு சாஃப்டர், ஸ்மூதர், ஒரு மாய்ஸ்சர் லிப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக லிப் பாம் போட்டு எக்ஸஸ் லிப் பாம் எடுத்து நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து இது பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்டிங் போக ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு நிலைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிப் நம்பர் 4 5 தெரியல. டிப் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய மேக்கப் லுக் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு சூட் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கலர் வேணாலும் போய்க்கலாம். பட் அது உங்கள் ஸ்கின் ஷேடு இப்போ மீடியம் ஸ்கின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து போய்க்கலாம். அப்போ தான் பார்க்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப நியூடாக வந்து அப்ளை பண்ணுறது, ரொம்ப வந்து டார்க்காக வந்து அப்ளை பண்ணுறது, டார்க்கர் லிப்ஸ்டிக் கூட வந்து போய்க்கலாம். ரொம்ப ஒரு வாஷ் அவுட் கலர் மாதிரி அப்ளை பண்ணுறதுலாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். நம்ம நியூட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி நியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஓவரான ஒரு நியூலாம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வாஷ் அவுட்டாக தெரியும். தனியாக வந்து எடுத்துக்காட்டும் உங்களுக்கு சீக்கிரத்தில் நம்ம அழிக்கவும் முடியாது. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ டிப் நம்பர் 6 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம போய் அப்படியே வந்து தூங்குறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இப்போ க்ரீம் லிப்ஸ்டிக் இருந்தாலும் கூட நம்ம டக்குனு ரிமூவ் பண்ணிடலாம். புல்லட் லிப்ஸ்டிக்லாம் போட்டோம் அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக் போடும்போது கண்டிப்பாக ஒரு ஆயில் பேஸ்டு மேக்கப் ரிமூவர் நல்ல ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிட்டாலும் கூட லிப் பாம் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி நீங்கள் லேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணிட்டாலும் அந்த லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து படுங்க. உங்களோட லிப் பாம் இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு வேஸ்லின் கூட நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. அதுவுமே உங்களுக்கு இதாக இருக்கும். தயவுசெய்து அதை வச்சுட்டு மட்டும் தூங்காதீங்க. இதனால் நிறைய பாதிப்பு உங்கள் லிப்ஸில் வந்துட்டு வரும். லிப்ஸ் வந்து டார்க் ஆகும், ட்ரை ஆகும், உங்களுக்கு லிப்ஸில் வந்து பேச்சஸ் வரும், பிக்மெண்டேஷன் வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் அது நல்லா வந்து பார்த்துட்டுருங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற லிக்விட் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட் ஹியூடா பியூட்டி பிராண்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கா கடை ட்ரூ மேட் லிக்விட் லிப் கலர். ஸோ இந்த பிராண்ட்லையும் ட்ரை பண்ணிப்பா. இன்னுமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி மேட் லிப் அல்ட்ரா ஸ்மூத் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக், ஹைலி பிக்மெண்டட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதெல்லாம் நான் காட்டுறது எல்லாமே வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணால் யூ கேன் ட்ரை ஃப்ரம் இன்சைட் மார்ஸ். இதெல்லாம் வந்து போய்க்கலாம். கிட்டத்தட்ட மார்ஸ் ஸ்விஸ் பியூட்டிலாம் ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். இன்சைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்லாம் வந்து பண்ணாதீங்கிறது வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் சொன்ன மிஸ்டேக்கில் எது நீங்கள் வந்துட்டு அதிகமாக பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு டைம் இருந்தால். ஸோ நான் சொன்ன பிராண்டை நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்கணும்னு வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வந்து போய்க்கலாம். லாக்மி, மேபிளில் கூட இருக்குது. நீங்கள் பிடிச்ச போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு நான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதனால தான். ஸோ ஒன் மட்டும் காஸ்ட்லி, மற்ற அஃபோர்டபுள் உங்களுக்கு ஹை எண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஸ்டோர் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள். மூணுலேயும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுலேயே போகிறனாலும் போய்க்கலாம், இல்லை பிடிச்சது நீங்கள் போகிறனாலும் போய்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.